கிளினிக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் ஆகாத ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. மல்டி ஸ்டோன்ஸ் இருந்தது. ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 7 mm to 9 mm இருந்தது. அவங்களுக்கு நான் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா உணவே மருந்துன்ட்டு உணவுல மாத்தினேன். அதுக்கப்புறமா எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசன் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு என்ன பெயின் இருந்தது, அந்த மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ எப்படி இருக்காரு, அவர் எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்டே கேட்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சோ எலக்ட்ரோபதி மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்ன என்னென்ன வலி இருந்தது சார்? இந்த சைடு யூரின் மோஷன் ரெண்டுமே வரல. இந்த எலக்ட்ரானிக் மாத்திரை சாப்பிட்ட பிறகு இப்போ ஃப்ரீயா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சோ உங்களுக்கு பெயினே இல்லை? பெயினே இல்லை. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு உடம்புல ஏதாவது வலி இருக்கா? எதுவுமே கிடையாது. அந்த இது சாப்பிட்ட பிறகு வலியே கிடையாது. நெறிஞ்சது நீங்க கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடுச்சு. உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லதான் வந்தேன். நன்றி சார். சோ அம்மா, நீங்க வந்து மிளகு வச்சு ஒட்டிட்டு வரீங்க, உங்க கழுத்து வலி எப்படி? இப்ப கழுத்து வலியே இல்ல, நான் இப்ப நல்லா இருக்கேன். அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு நன்றி சொல்லி போறதுக்கு தான். தேங்க்யூமா. ஸோ இவ்வளோதாங்க. கழுத்து வலிக்கு அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மிளகை வந்து இந்த கையில் இந்த இடத்துல ஒட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கழுத்து வலி இல்லை சொல்றது அவங்க சொல்றதை கேட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டோன் மெடிசன் எலக்ட்ரோஹோமியோபதி மெடிசன்ல சரியாயிடுச்சு. அவரோட ஃபீட்பேக்கும் கேட்டீங்க. ஸோ நீங்க இந்த ப்ராப்ளம் இருந்தால் டாக்டர் கிளினிக் வாங்க, சரி பண்ணுங்க.